இன்றைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நடந்த இன்சிடென்ட் வந்து கொழும்பு மேல் நீதிமன்றம் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் ஒருத்தவருக்கு ஒரு பெண் அரசியல்வாதிக்கு எப்படி போற்றப்பட்டவங்க என்றால் இரும்பு பெண் என்று போற்றப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஹிருணிகா பிரேமச்சந்திர வந்து இன்றைக்கு 3 வருஷ ஜெயில் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நிறைய இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பேசும் பொருளாக ஹிருணிகா பிரேமச்சந்திர என்று சொல்றவங்களுக்கு கிடைக்கப்பட்ட சிறை தண்டனை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல நாங்க எந்த பக்கமும் சார்பில்லாமல் பார்த்தா இதுல என்ன நடந்தது என்று சொல்றதை வந்து சரியாக விளங்கி கொள்ள வேணும். ஹிருணிகா பிரேமச்சந்திரோட இந்த வழக்கு வந்து சடன்லி வந்து இம்ப்ரீஸ்மெண்ட் பண்ணப்பட்ட வழக்கு அல்ல. சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தோற்றம் எப்படின்னா, இது ஒரு அரசியல் வியூகமாக சடன்லி நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு சடன்லி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சடன்லி பிரிசனுக்கு அனுப்பப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆனால் அது பிழை. கிட்டத்தட்ட 2015 ஆண்டு அமிலன்னு சொல்றவர் தெமட்டகோட ஏரியாவில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை வந்து கடத்தி, அதாவது அவரை கடத்தி கொண்டு சென்றதுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இது வந்து மேல் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு விசாரணை செய்யப்பட்டது. ஹிருணிகா பிரேமச்சந்திர மாத்திரமல்ல, ஹிருணிகா பிரேமச்சந்திரோட பர்சனல் பாடிகார்ட்ஸுக்கும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஹிருணிகா பிரேமச்சந்திரையோட இருந்த அந்த பர்சனல் பாடிகார்ட்ஸ்ல 8 பேர் வந்து அவங்க குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க. 2015 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன நடக்குது, இந்த 8 பேருக்கும் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவங்க குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க. ஆனால் ஹிருணிகா பிரேமச்சந்திர தான் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு கொடுக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை எப்படின்னால், அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணின மாதிரி, அதை கடத்தலுக்கு சப்போர்ட் பண்ண ஆளொன்ற கடத்துறதுக்கு வந்து இலங்கையில பாரதூரமான ஒரு சட்டம் இருக்கு. ஆளொன்ற எந்த நபரையும் எங்களுக்கு கடத்த முடியாது, சுயாதீனமா இருக்கிறவர்கள். கடத்தலன்னு சொல்றது வந்து வீட்டுக்கு வந்து கடத்தலாம், அல்லது சுதந்திரமாக நடமாடுறவரை வந்து அவரோட சுதந்திரத்தை தடை செய்து அதை கொண்டு போய் அவரை வந்து கடத்தி கொண்டு போறதை வந்து நாங்கள் கடத்தல்னு சொல்லுவோம். ஸோ இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தவங்க தான் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8 பேரும் வந்து அவங்க கில்ட்டியா ஆகுறாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட சிறை தண்டனை எப்படின்னா, சிறை தண்டனையால ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை அவங்களுக்கு கிடைக்கப்படுது. அதாவது சஸ்பெண்டட் சென்டென்ஸ். அதாவது பிரிசன் உள்ளுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இனிமேல் இது மாதிரி தவறு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அவங்கள வெளியில, அதாவது நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை சொல்லுவோம். இந்த சிறை தண்டனை தான் அந்த பர்சனல் பாடிகார்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஹிருணிகா பிரேமச்சந்திர வந்து என்ன செய்யறாங்கன்னா, இதை வந்து அவங்க வந்து மறுத்து அவங்க வாதாடுறாங்க. அவங்க ட்ரையலுக்கு போறாங்க. அதாவது வழக்கு விசாரணை செய்யப்படுது. இந்த வழக்கு விசாரணை 2015 ஆண்டுலேருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற வழக்கு விசாரணை. நேற்று முன்தினத்தான் அந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரும் பொழுது அதில் எந்த வழக்கு எடுத்துக்கொண்டாலும் 2 தரப்பார்கள் இருப்பாங்க. அதாவது ஹிருணிகா பிரேமச்சந்திரோட சார்பான வழக்கு விசாரணை நடைபெறும். அதுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டவர்களையும் சாட்சிகளுக்கு கூப்பிட்டு சாட்சி கூண்டில் ஏற்றி ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு எதிரான சாட்சிகளையும் எடுத்துக்கொள்வாருங்க. அதே மாதிரி ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பான இருக்கிற சாட்சிகளையும் எடுத்துக்கொள்வாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வழங்கப்படும். எல்லா சாட்சிகளையும் செவி மடுக்கவும் அதுக்கு எதிராக தன்னை கருத்தை சொல்றதுக்கும் இவங்களுக்கு சான்ஸ் வழங்கப்படும். இதெல்லாம் முடிஞ்சுதான் 2015 ஆண்டு தொடங்கின அந்த வழக்கு இவங்களை கில்ட்டியாக அந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பு வழங்குகிறார். ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒரு குற்றவாளி என்று 3 வருட சிறை தண்டனை இவங்களுக்கு வழங்கப்படுவது. இவங்களுக்கு சார்பாக கதைத்த அந்த லாயர் வந்து ஹிருணிகா பிரேமச்சந்திரோட லாயர் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க என்னன்னா, இவங்களுக்கு தண்டனையை குறைக்க சொல்லுமாறு. ஏண்டா இவங்களோட பர்சனல் விடயங்களை சொல்லி, அதை 3 குழந்தைகளோட தாய் இந்த மாதிரியான விடயங்களை சொல்லி தண்டனையை குறைக்க சொல்லி கூறப்பட்டாலும் அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் 3 வருஷ சென்டென்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்கள படி ஹிருணிகா பிரேமச்சந்திரோட லோயர்ஸ்மார் வந்து இந்த தீர்ப்பை அப்பீல் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவில் அதுக்கான உரிமைகள் எல்லா குடிமகனுக்கும் இருக்கு. அதாவது பல நீதிமன்றங்கள் இருக்கும். நீதிமன்றம் அதுக்கு எதிராக அப்பீல் பண்ணலாம் எங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு. அந்த ஹைகோர்ட்டுக்கு எதிராக
இருக்கிற ஹைகோர்ட் தீர்ப்பை வந்து அதுக்கு எதிராக எங்களுக்கு அப்பீல் பண்ணலாம் அப்பீல் கோர்ட்டுக்கு, அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு. அதுக்கு பிறகும் அப்பீல் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். ஸோ இப்போ கிடைக்கப்பட்ட தகவல்களோட அடிப்படையில் வந்து ஹிருணிகா பிரேமச்சந்திரன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக அப்பீல் கோர்ட்டில் வந்து அப்பீல் செய்யப்பட போகின்றது என்று அல்லது செய்யப்பட்டிருக்கின்றது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து அந்த கோர்ட்டில் அப்பீல் கோர்ட்டில் வந்து அந்த ஹியரிங் நடைபெறும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அப்பீல் கோர்ட்டால் தீர்மானிக்கலாம் ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கு எடுக்கலாம், அந்த அல்லது தற்காலிகமாக அவங்கள பேல் அவுட் பண்ணலாம், பிணையில விடுவிக்க இயலும். ஸோ பிணையில விடுவிக்கிறதா அல்லது அந்த அந்த கொடுக்கப்பட்ட தண்டனையை வந்து குறைக்கிறதான்றது வந்து அந்த மேல் முறையீட்டு நீதிமன்றத்தோட ஜட்ஜ் தான் அதை தீர்மானிப்பார். ஸோ இதில் வந்து எங்களுக்கு கெஸ் பண்ண இயலாது ஷுவராக வந்து ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு வந்து பேல் அவுட் கிடைக்குமா அல்லது பிணை கிடைக்குமா அல்லது தண்டனை குறைக்கப்படுமான்றது 100% சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால் ஹைகோர்ட்டில் வந்து சடன்லி அந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 தரப்பார்களும் தங்களோட சார்பாக முன்வைத்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்பீல் கோர்ட்டுக்கு போன உடனேயே அப்பீல் கோர்ட்டால் வந்து பெயில் அவுட் பண்ண, அதாவது பிணையில விடுவிக்கிறதோ அல்லது தண்டனையை குறைக்க மாட்டாங்க. அவங்களும் கன்சிடர் பண்ணி அந்த நிகழ்வு பிழைகள் ஏதாவது இருந்தால் இந்த வழக்கில் அல்லது இந்த வழக்கில் ஏதாவது பிழைகளை கண்டு கொண்டால் மாத்திரம்தான் ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு அப்பீல் கோர்ட்டால பிணை வழங்குவாங்க அல்லது தண்டனையை குறைப்பாங்க. அதாவது நீங்க கண்டிருப்பீங்க, நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு பெண் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், கையில ஒரு வாளோட இருப்பாங்க, கண்கள் கட்டப்பட்டிருக்கும். இதுதான் நீதிமன்றத்துல பார்வை, இதை ஜுடிஷியல் ரிவ்யூன்னுவாங்க. அதாவது கண்கள் கட்டப்பட்டிருக்கும், யாரு முன்னுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியாது. செவி மடுக்க போக்கல எந்த பக்கம் சரியாக ஆதாரங்களை நிரூபிக்கிறாங்களோ அந்த பக்கத்துக்கு சார்பாக சாட்சியங்களை வைத்து தான் தீர்ப்பு வழங்கப்படும். நாங்கள் நினைக்கக்கூடாது ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு மாத்திரம்தான் இது நடந்தது. ஆனால் இந்த மாதிரி வழக்குகள் அடிக்கடி நடந்து கொண்டு தான் இருக்கு. நாங்கள் வந்து ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒரு பாப்புலரிட்டியான ஒரு பர்சன்றதால அவங்கள பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஆழ்கடத்தல் கேசஸ் வந்து அதிகமாக நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்த ஆழ்கடத்தல் கேஸுகளை வந்து நாங்கள் சொல்லுவோம், ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணால் இந்த மாதிரியான ஒரு அசாதாரணம் நிகழ்த்தப்பட்டிருந்தால் வந்து அதை நாங்கள் கதைச்சிரிக்க மாட்டோம். அதை வந்து ஜுடிஷியல் பக்கம் நாங்கள் நியாயம், இந்த ஆளுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படத்தான் வேணும் என்பது. ஆனால் ஹிருணிகா பிரேமச்சந்திரையை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்காக வந்து நாங்கள் வந்து அவங்க பாவம், அவங்க இப்படியெல்லாம் கதைச்சாங்க, அரசியலுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக கதைச்சாங்க, இந்த பாவம்ன்ற ஒரு விஷயத்தை தான் மக்கள் மத்தியில் ஒரு தோற்றமாக ஒரு பிக்சராக கண்டு கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த வியூவை தாண்டி தான் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கும். ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து சாட்சியங்களின் அடிப்படையில் தான் நீதிகள் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டிய என்ன முக்கியமான விஷயம் என்றால், ஒரே ஒரு ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு நடந்ததுக்காக வந்து நாங்கள் அதுக்கு பதிலாக கதைக்கிறோம், அதுக்காக வேண்டி மாத்திரம் கதைக்கிறத விட்டு அவங்களுக்காகவும் கதைக்கலாம். அவங்களோட பிழைகள் இருந்து அவங்களுக்கு கட்டாயம் தண்டனை வழங்கப்பட்டு தான் ஆக வேண்டும். ஸோ நீதிமன்ற பார்வையில் வந்து அவங்க தவறு செஞ்சதாக நிரூபிக்கப்பட்டதால் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னும் பலர் வந்து இது மாதிரி நீதிமன்றத்தை, அதாவது இந்த கேஸை வந்து நீதிமன்றம் தானாக எடுத்துக்கொண்டு வாதாட போறதில்லை. இந்த நீதிமன்றத்துக்கு எந்த தேவையும் இல்லை. ஊரில் போகிற எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறதுக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற சட்ட பிரகாரம் படி ஒரு கிரிமினல் கேஸை வந்து கோர்ட்ஸுக்கு கொண்டு வரது வந்து போலீஸார். ஸோ போலீஸார் எந்தெந்த கேசஸை கொண்டு வந்து ஜட்ஜ் முன்ன ஆஜர்படுத்துகிறாங்களோ அந்த கேஸுக்காகத்தான் ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுப்பார். ஸோ கொண்டு வரப்படாத கேசஸும் இருக்கும், அல்லது கொண்டு வந்தாலும் சில கேசஸ்கள் சரியான ஆதாரங்களை நிரூபித்து போலீஸார் சப்மிட் பண்ணாட்டி அந்த கேஸும் டிஸ்மிஸ் ஆகும். இது மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. நிகழ்வு பிழைகள் நடந்திருக்கிறதால சட்டமாதிபர் திணைக்களம் என்ன செய்யும், சில கேசஸை போலீஸ் கொண்டு வந்தால் அதை டிஸ்மிஸ் பண்ணிவிடும். இது மாதிரி நிறைய கேசஸ் நடந்து கொண்டிருக்கு. ஹிருணிகா பிரேமச்சந்திர கேஸ் வந்து இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஹிருணிகா பிரேமச்சந்திரக்கு பேல் அவுட் பண்ணப்படுமா இல்லையான்றது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் தான் பார்க்கப்படும். பேல் அவுட் பண்ணப்படலாம் அப்பீல் கோர்ட்டால, அல்லது தண்டனை குறைக்கப்படலாம். இன்னும் ஒரு 2 வாரங்களில் இதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.